செல்லுமணி சித்தா கிளினிக் தோல் நோய் சிறப்பு சிகிச்சை டாக்டர் எம் மகேந்திரன் பிஎஸ்எம்எஸ் எம்டி ப்ரொஃபஸர் அவர்களால் சோரியாசிஸ், படர்தாமரை, கரப்பான், கானாக்கடி, வெண்குட்டம், தேமல், முகப்பரு, புழுவெட்டு, முடி உதிர்தல் போன்ற அனைத்து நோய்களுக்கும் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. நேரடியாகவும் ஆன்லைன் மூலமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அனைவருக்கும் வணக்கம். நிறைய குழந்தைகள் இரவில் படுத்துவிட்டு காலையில் எழுந்திருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த குழந்தைகள் உடம்பில் ஃபுல்லாக சிவந்து தடிப்பு காணப்படும். சிவந்து இருக்கும், உடம்பு ஃபுல்லாக போட்டு சொரிஞ்சிக்குவாங்க, ரொம்ப அரிப்பு அதிகமாக இருக்கும். நிறைய பெற்றோர்களுக்கு இது என்னென்னு எதனால் வந்தது என்ன ஏதுன்னே தெரியாது. இதுமாரி குழந்தைகளுக்கு பெரும்பான்மையாக அந்த மாதிரியாக இரவில் படுத்து மறுநாள் காலையில் திடீரென்று இந்த தடிப்பு போல் சிவந்து தடிப்பு காணப்படும். அரிப்பு, உடம்பு ஃபுல்லாக அரிப்பு, சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, உடம்பு ஃபுல்லாக இருக்கும். இதுமாரி நிறைய குழந்தைகள் காலையில் வந்த உடனே பெற்றோர்களுக்கு என்ன இது எதனால் வந்தது என்ன அப்படின்னு தெரியாமல் நிறையா ஆங்கில மருத்துவர்கிட்ட போயிட்டு ஊசி போட்டு பார்ப்பாங்க, இன்ஜெக்ஷன் கொடுத்து பண்ணி பார்ப்பாங்க. அது சில குழந்தைகளுக்கு ஒரு 2-3% குழந்தைகளுக்கு சரியாக வருது, நிறைய குழந்தைகளுக்கு இது சரியாக வருதில்லை. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி பெரியோர்களுக்கும் இந்த மாதிரி திடீரென்று பார்த்திங்க அப்படின்னா முதல் நாள் இரவு படுத்திருப்பாங்க இயல்பாக, மறுநாள் காலையில் திடீர்னு இந்த உடம்பு ஃபுல்லாக சிவந்து தடிப்பாக காணப்படும். இன்னும் சில பேருக்கு எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 5-10 வருடங்களாக இந்த மாதிரி இருக்கும். இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க ஒரு நாள் நைட்டு அந்த மாத்திரை போடலை அப்படின்னு, இங்கிலீஷ் மாத்திரை போடலை அப்படின்னா அவங்களால அன்றைக்கி நைட்டு இயல்பாக இருக்க முடியாது, தூங்க முடியாது. இப்படி இதுமாதிரி நாட்பட்ட நிலையில் இந்த மாத்திரை ஆங்கில மருந்துகளை சாப்பிட்டு கொண்டு இருப்பவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. இதுக்கு இந்த நோய்க்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை சித்தாவில் கானாக்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. நவீன மருத்துவத்தில், ஆங்கில மருத்துவத்தில் அர்டிகேரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறையா பேர் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு தொடர்ந்து மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். பிபிக்கு, சுகருக்கு மாத்திரை சாப்பிட்றது மாதிரி இந்த அர்டிகேரியாவுக்கும் மாத்திரை சாப்பிடுவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த பதிவு மிகவும் உதவிகரமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். முதல்ல இந்த மாதிரி நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன மாதிரியான சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும், என்ன மாதிரியான மருத்துவம் மேற்கொள்ள வேண்டும், என்ன மாதிரியான உணவு முறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை தான் நான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாட்பட்ட நோய்கள் எதுவாக இருந்தாலுமே இன்றைக்கி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நாட்பட்ட நோய்கள், எந்த நாட்பட்ட நோய்கள், சர்க்கரையாக இருக்கட்டும், ப்ரெஷராக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த நாட்பட்ட வியாதிகளாக இருந்தாலுமே அந்த நோயை கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் என்றால், அல்லது அந்த நோயை குணப்படுத்த வேண்டும் என்றால் உங்களுடைய உணவு முறையில் நீங்கள் கட்டுப்பாட்டை மேற்கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்வியல் முறையிலும் கட்டுப்பாட்டை கொண்டு வர வேண்டும். இந்த உணவு முறைகள், வாழ்வியல் முறைகளோடு மருத்துவத்தை நீங்கள் மேற்கொள்ளும் போது தான் அந்த நோயை உங்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளவோ அல்லது குணப்படுத்தவோ முடியும். இது ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நான் இதை சொல்லும்போது உங்களுக்கு பின்னாடி இது எதுக்காக சொன்னான்னு உங்களுக்கு தெரியும். இந்த கானாக்கடி, அந்த அர்டிகேரியா, இந்த நோய் குழந்தைகளுக்கும் இருக்குது, வருது, பெரியவங்களுக்கும் வருது. இப்போ குழந்தைகளுக்கு எப்படின்னா, இப்போ முதல் நாள் நைட்டு படுத்துருக்கும் போது நல்லா இருப்பாங்க, மறுநாள் காலையில் உடம்பு ஃபுல்லாக சிவந்து தடிப்பாக இருக்கும். அவங்களுடைய ஹிஸ்ட்ரியை கேட்குறப்ப என்ன அப்படின்னா, முதல் நாள் சாப்பிட்ட உணவு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அசைவ உணவுகளாக இருக்கும். இன்னும் கோழிக்கறியாக இருக்கும், மீனாக இருக்கும், முட்டையாக இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு உணவுகள் சார்ந்தது தான் இருக்கும் பெரும்பாலும் குழந்தைகளுக்கு வரக்கூடிய இந்த கானாக்கடி, இந்த அர்டிகேரியா அப்படிங்கிறது. இதை தாண்டி ஒரு சில வேறு என்ன இருக்கலாம்னா, வேறு ஏதாவது அங்கேருந்து வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு பூச்சிக்கடி இருந்திருக்கலாம். அடுத்தது குடல் புழு. அந்த குழந்தை அந்த தெருக்கள் ஓரங்களில் மண்ணில் விளையாடுறதுனால, கண்டாமினேஷனால், ப்ராப்பர் ஹைஜீனிக் இல்லாதெல்லாம் அவங்க குடலில் புழுக்கள் ஏற்படுறதுனால இந்த கானாக்கடி தடிப்பு ஏற்படலாம். இது குழந்தைகளுக்கான காரணங்கள். இப்போ பெரியவங்களுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெரியவங்க மோஸ்ட்லி அவங்களுக்கு சில பேருக்கு உணவு அலர்ஜினால் வரலாம். சில பேருக்கு இந்த மாதிரி அசைவ உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது திடீரென்னு இந்த கானாக்கடி அர்டிகேரியா வரலாம்.
சில வயல்வெளிகளில் வந்து வேலை செய்பவர்களுக்கு வந்து அங்கே வண்டு போன்ற பூச்சிக்கடியினால் ஏதாவது கடிச்சு அதனால் வந்து இந்த காணாக்கடி வந்திருக்கலாம். இதை சார்ந்து இது இல்லாமல் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது எதுவுமே இல்லை, ஆனால் அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி அவங்க வந்து வேறு இம்யூனாலஜிக்கல் ரிலேட்டடாக, அப்போ அவங்களுக்கு ஏதாவது சைனசைட்டிஸ் ப்ராப்ளமோ அல்லது ஆஸ்தமா ப்ராப்ளமோ இருந்து அசோசியேட்டடாக அந்த பிரச்சனை வந்து இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, டைப் 1 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டியில் வரக்கூடிய ஒரு ரியாக்ஷன்ஸ். அவங்களுக்கு எப்பயுமே அவங்க பாடியில் வந்து இந்த இம்யூனோகுளோபின் ஐஜிங்கிற ஒரு இம்யூனோகுளோபின் எலிவேட்டடாகவே இருக்கும். இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கிறப்ப அப்போ அதை ட்ரிகர் பண்ணக்கூடிய அதிகப்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களாக இருக்கலாம், இப்போ அவங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டஸ்ட்டாக இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது இன்ஹேல் பண்ணும்போது சாப்பிடும்போது உள்ளே போகும்போது மறுபடியும் அந்த ஐஜி எலிவேஷன் ஆகும்போது என்னன்னா அந்த மாஸ்டர் செல்ஸ், நம்ம WBC செல்ஸில் மாஸ்டர் செல்ஸ்னு இருக்குது, அந்த மாஸ்டர் செல்ஸில் இருக்கிற கிரானியூல்ஸ்லேருந்து டீக்ராடேஷன் ஆகி இந்த ஐஜிங்கிற இம்யூனோகுளோபின் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த மாஸ்டர் செல்ஸில் போய் அட்டாச்மெண்ட் ஆகி அதுலேருந்து அந்த மாஸ்டர் செல்ஸில் இருக்கிற கிரானியூல்ஸை டீக்ராடேஷன் ஆகி அங்கே ஹிஸ்டமின்ங்கிற ஒரு கெமிக்கல் மீடியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகுது. அந்த கெமிக்கல் மீடியேட்டர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ரியாக்ஷன், அந்த வாசோ டைலட்டேஷன் ஏற்படுத்தி அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்த தடிப்பு வரத்துக்கும் சிவப்பாக இருக்கிறதுக்கும் அரிப்பு வரத்துக்கும் காரணமான அந்த விளைவுகள் எல்லாம் இந்த ஹிஸ்டமின் இந்த கெமிக்கல் மீடியேட்டர்ஸ் உண்டு பண்ணுது. இது வந்து என்னென்னா இம்யூனாலஜிக்கல் ரியாக்ஷனால் வரக்கூடியது அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த இம்யூனாலஜிக்கல் ரியாக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா அவங்க ஃபேமிலியில் அவங்களுக்கு வந்து இது வந்து ஹெரிடிட்டரியாகவே வந்துட்டுருக்கும். அவங்க அம்மாவுக்கோ அவங்க அப்பாவுக்கோ அவங்க தாத்தாவுக்கோ அவங்க பாட்டிக்கு பரம்பரையாகவே இது வந்துட்டுருக்கும். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கும், அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கும், அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆல்ரெடி இந்த அர்டிகேரியா ப்ராப்ளம் இருக்கும். இல்லை சில பேருக்கு அர்டிகேரியா பிரச்சனை மட்டும் தனியாக இருக்கும். இது வந்து ஜெனட்டிக்கலாகவே வந்துட்டுருக்கும் இந்த இம்யூனாலஜிக்கல் ரிலேட்டடாக இருக்கவங்களுக்கு. இது இல்லாமல் இடியோபதிக்கு எந்த ரீசனுமே இல்லை, ஆனால் எங்களுக்கு வந்து அன்னோன் காசஸ் வந்து வருஷக்கணக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான காரணங்களாக இருக்கலாம். ஸோ மொரலஸ் பெரியவங்களுக்கு, இளைஞர்களுக்கு, குழந்தைகளுக்கு வரக்கூடிய காரணங்கள் இதுதான். இதில் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு வரக்கூடிய இந்த அர்டிகேரியாவை வந்து ஆங்கில மருந்துகளினால் வந்து ஓரளவு குணப்படுத்திவிடும். மற்றபடி வந்து மற்ற நாட்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய இந்த காணாக்கடி அர்டிகேரியாவை வந்து சரியான நம்ம வந்து உணவு முறைகளை மேற்கொண்டு சித்த மருத்துவத்தை மேற்கொள்ளும் போது தான் அந்த நோயை குணப்படுத்தவோ அந்த நோயை வந்து கட்டுப்படுத்தவோ முடியும். இந்த வார்த்தையை நான் எதற்கு இங்கே பயன்படுத்துகிறேன் அப்படின்னா, குணப்படுத்தவோ கட்டுப்படுத்தவோ அப்படின்னா இம்யூனாலஜிக்கல் ரிலேட்டடாக பரம்பரையாக வரவங்களுக்கு வந்து இந்த நோயை வந்து நம்ம கட்டுப்படுத்த தான் முடியும். குணப்படுத்த எப்படி முடியும் அப்படின்னா அவங்க அதற்கு தகுந்த உணவு முறைகளை கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும். இப்போ அவங்களுக்கு உணவு முறைகள் அப்படின்னா சில உணவு முறைகள், இந்த நோய்க்கான உணவு முறைகள் சில இது இருக்குது. அந்த உணவு முறைகளை அவங்க கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும், அரிப்பு வரும்னு தெரியும், ஆனால் நான் மீன் சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியாது, என்னால் முட்டை சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த நோயை கண்டிப்பாக குணப்படுத்த முடியாது. அந்த நோயை குணப்படுத்த வேண்டும், அந்த நோயை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ளணும்னா அவங்க வாழ்நாள் முழுவதுமே அந்த உணவு கட்டுப்பாட்டை வந்து அவங்க மேற்கொள்ளணும். இதை வந்து ஆனால் அந்த நோய்க்கான மருத்துவத்தை வந்து நம்ம வந்து சரியான மருத்துவரை அணுகி சரியான மருத்துவத்தை நீங்கள் சித்த மருத்துவத்தை மேற்கொள்ளும் போது இந்த நோயை வந்து முக்கியமாக முழுமையாக கட்டுப்படுத்த முடியும், குணப்படுத்த முடியும். அவங்களுடைய உணவு முறைகளில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், வாழ்வியல் முறைகளில் கண்டிப்பாக மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இப்போ குழந்தைகளுக்கு வந்து பெரும்பாலும் வந்து இதனால் வருதுன்னா நான் முன்னாடி சொல்லிட்டேன், குழந்தைகளுக்கான வருவதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டேன். இப்போ சில குழந்தைகளுக்கு குடலில் வந்து வயிற்றில் வந்து புழுக்கள் இருப்பதனால் வந்து இந்த தேமல் மாதிரி ஒரு முகத்திலெல்லாம் அந்த வெள்ளை வெள்ளையாக தேமல் வரலாம், இந்த அர்டிகேரியாவும் வரலாம். அப்போ அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேதியாவதற்கான மருந்துகளை கொடுத்து விட்டு அதற்கப்புறம் அந்த நோய்க்கான மருந்துகள் கொடுக்கும்போது தான் அந்த நோய் வந்து முழுமையாக குணமடையும். இப்போ சொல்லுவாங்க, சரி நிறைய பேர் சார் அந்த குழந்தைய கூப்பிட்டு போனோம் சார், மருந்து கொடுத்தாங்க, மருந்து மேலே தடவை சொன்னாங்க, டானிக் கொடுத்தாங்க, சரியாயிடுச்சு, திருப்பி வந்துச்சு சார், திருப்பி வருது சார் அப்படிம்பாங்க. அப்போ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வயிற்றில் இருக்கிற புழுக்களை வந்து வெளியேற்றி விட்டு அதுக்கான மருந்து கொடுக்கும்போது மட்டும்தான் அது வந்து அந்த குழந்தைகளுக்கு முழுமையாக குணமடையும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெரியவர்களுக்கு இப்போ இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்க இப்போ குழந்தைகளாக இருக்கட்டும் அந்த பெரியவர்களாக இருக்கட்டும் இந்த நோயினால் இதை வந்து 2 வகையாக வந்து நம்ம டிவைட் பண்ணணும். ஒன்று அக்யூட்
அர்டிகேரியா, கிரானிக் அர்டிகேரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அக்யூட் அர்டிகேரியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஷார்ட் டியூரேஷன்ஸ் இருக்கக்கூடியது, 1 வாரத்துலேருந்து 2 வாரம் வரைக்கும் இருக்குது. கிரானிக் அர்டிகேரியா அப்படிங்கிறது வருஷக்கணக்கில் இருக்கக்கூடியது. இப்போ அக்யூட் அர்டிகேரியாவாக இருக்கட்டும், கிரானிக் அர்டிகேரியாவும் அந்த நோயினால் பாதிக்கப்பட்ட அக்யூட் அர்டிகேரியாவாக இருந்தாலுமே அந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த 2 வாரங்கள் அவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா அந்த அசைவ உணவுகளை சாப்பிடக்கூடாது. அசைவ உணவுகளை சாப்பிடணும்னா கோழிக்கறி, மீன், முட்டை, கருவாடு இது எதுவுமே சாப்பிடக்கூடாது. கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது. கேழ்வரகு, கம்பு, சோளம் இந்த மாதிரியான வரகு இந்த மாதிரியான உணவு வகைகளை சேர்த்துக்கொள்ளக்கூடாது. அப்புறம் இன்னொன்று புளிப்பான பழங்களை சாப்பிடக்கூடாது. புளி சாதம், புளிக்குழம்பு இந்த மாதிரி புளிப்பான ஐட்டங்கள், ஆரஞ்சு, திராட்சை, எலுமிச்சை இந்த மாதிரியான புளிப்பான பழங்களை சேர்த்துக்கொள்ளாது. இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த நேரங்களில் இந்த மருந்துகள் எடுக்கும்போது, இந்த உணவுகளை எடுக்கிறப்ப அந்த நோயின் தீவிரம் ரொம்ப அதிகமாகிடும். இப்போ நம்மளிடம் நிறைய நோயாளிகளிடம் நம்ம மருந்து கொடுத்து நல்லா சொல்லி அனுப்பும்போது நல்லா குணமாகிக்கிட்டே வரும். திடீர்னு வீட்டில் லெமன் சாதம் சாப்பிட்டேன் சார், திடீர்னு தக்காளி சாதம், திடீர்னு பார்த்திங்கன்னா இதனோட இது அக்ரிவேஷன் ஆகி ரொம்ப அதிகமாக இருக்கும். என்ன சாப்பிட்டீங்க அந்த 1 வாரத்தில் 10 நாளில் என்னென்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டு வரப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் லெமன் சாதம் சாப்பிட்டேன் சார், தக்காளி சாதம் சாப்பிட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரியான உணவுகளையும் நீங்கள் எடுக்கும்போது அந்த அக்யூட் அர்டிகேரியாவாக இருந்தாலுமே இந்த குறைந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நோய் இருந்தாலுமே அந்த நோய் பாதிக்கப்பட்டுள்ள காலங்களில் இந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும். இதை மருத்துவர்கள் யாரும் அவ்வளோ வலியுறுத்துவதில்லை. இப்போ கிரானிக் அர்டிகேரியா இப்போ வருஷ கணக்கில் 5 வருடம் 10 வருடங்கள் இருக்கிறவர்கள் அப்படின்னா அவர்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த உணவுகளை அவங்க தவிர்க்கணும். இப்போ இந்த பத்தியம்ங்கிறது என்ன அப்படின்னா இந்த மருந்துக்கான பத்தியம் இல்லை. இப்போ அர்டிகேரியா நோயினால் அந்த கானாக்கடி நோய் எனக்கு நீண்ட காலமாக இருக்குது அப்படின்னா அவர்கள் கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புளிப்பு வகையான புளிப்பான உணவுகளை நம்ம தவிர்க்க வேண்டும். புளிக்குழம்பு சாப்பிட்றது, புளி சாதம் சாப்பிட்றது, ரசம் போட்ட புளி போட்ட ரசத்தை சாப்பிட்றது இதெல்லாம் நிறுத்திக்கொள்ளணும். அதுமாரி புளிப்பான பழங்கள், எலுமிச்சம்பழம் ஜூஸ் சாப்பிட்றது, ஆரஞ்சு பழம் ஜூஸ் சாப்பிட்றது, திராட்சை பழம் ஜூஸ் சாப்பிட்றது இந்த பழங்களை எடுத்துக்கொள்வது அறவே தவிர்க்க வேண்டும். அதேமாரி அசைவ உணவுகளை அறவே தவிர்க்க வேண்டும். இந்த மாதிரி இது கிரானிக் அர்டிகேரியா இந்த மாதிரி நாட்பட்ட நோய்களில் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு இந்த உணவுகளை அவர்கள் வாழ்நாள் முழுவதும் நிறுத்தி கொண்டு கட்டுப்பாடோடு இருந்து நம்ம மருத்துவத்தை மேற்கொள்ளும் போது அந்த நோய் தாக்குதல் இல்லாமல் அவர்களால் நோயின் பாதிப்பிலிருந்து முழுவதுமாக அவங்க வெளிவர முடியும். அதனால் இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட உங்கள் நண்பர்கள் யாராவது இருக்கலாம், உங்கள் உறவினர்கள் யாராவது இருக்கலாம், உங்கள் சொந்தக்காரங்கள் யாராவது இருக்கலாம். அவர்களிடம் நிச்சயமாக இந்த தகவலை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். இதற்கான மருத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு முறை நான் சொல்கிறேன். இதுக்கு சரியான நீங்கள் சித்த மருந்துகளை எடுக்கும்போது நாங்கள் இந்த மருந்துகளை கொடுக்குறப்ப கிரானிக் அர்டிகேரியாவால் நாட்பட்ட நிலையில் அந்த கானாக்கடியினால் பாதிக்கப்பட்டவர்கள் கண்டிப்பாக ஒரு 3 மாதம் மூலம் 4 மாதம் வரை அந்த மருந்துகள் எடுக்க வேண்டியிருக்கும். 10 நாட்களுக்கு ஒரு முறை பேதிக்கு மருந்து எடுக்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி முறையாக மருந்துகளை எடுத்துக்கொண்டு உணவு கட்டுப்பாட்டுடன் இருந்து கொண்டு வந்தால் ஒரு 3 to 4 மாதங்களில் அந்த நோயை அவங்க கட்டுப்பாட்டில் வைத்து அந்த நோய் திரும்பி வராமல் செய்ய முடியும். எனவே இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் அவங்களுடைய உணவு முறைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மாற்றி அமைத்து கொண்டு சரியான சித்த மருத்துவத்தை மேற்கொள்ளும் போது இந்த கானாக்கடிங்கிற இந்த அர்டிகேரியாவை கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். நன்றி, வணக்கம்.